சீராக மின்னேற்றப்பட்ட பொல் உலோக கோள ஓட்டின் மையத்திலிருந்து தூரம் r-இல் மின்னழுத்தம் v-யின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இந்த கேள்வியில் எங்களுக்கு கேட்டிருக்காங்க, உலோக கோள ஓட்டின் மையத்திலிருந்து தூரம் r-இல் மின்னழுத்தம் v-யின் மாறலை வரைய சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ பொற்கோளம் வந்து எடுத்துக்கொள்வோம். இந்த பொற்கோளத்தில் மின்னழுத்தம் என்னண்டா, பொற்கோளம் என்னது, ஏற்றம் எல்லாம் இங்கே தான் இருக்கும், வெளி மேற்பரப்பில் தான் இருக்கும், உள்ளுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்காது. அதுதான் பொல் என்று சொல்கிறது. அப்போ மின்னழுத்தம் என்னென்று பார்த்தோம்னா, முடிவிலியிலிருந்து ஓரலகு நேரேற்றத்தை அல்லது ஓரலகு நேரேற்றத்தை இந்த கோள ஓட்டின் மேற்பரப்புக்கு கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய வேலை தான் மின்னழுத்தம் என்று சொல்கிறது. மின்னழுத்தம் என்ன, முடிவிலியிலிருந்து ஓரலகு நேரேற்றத்தை நாங்கள் கருதுகிற புள்ளிக்கோ இல்லாட்டி அங்கே இருக்கிற ஏற்றத்தின் அருகிலோ இல்லாட்டி அந்த ஏற்றம் இருக்கிற கோள ஓட்டின் மேற்பரப்புக்கு கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய வேலை தான் மின்னழுத்தம் என்று சொல்கிறது. எங்களுக்கு மின்னழுத்தத்துக்கு சமன்பாடு தெரியும். V = 1/4πε Q1 Q2/R. அந்த Q2 தான் எங்களுக்கு தெரியும் என்னது, ஓரலகு நேரேற்றம். அப்போ Q1ன்றது நாங்கள் இந்த மேற்பரப்பில் இருக்கிற Qவை இந்த ஏற்றத்தை போடலாம். அப்போ Vக்கான ஒரிஜினல் சமன்பாடு 1/4πε Q/R. அப்போ இந்த ஏற்றம், இந்த கோள ஓட்டின் ஏற்றம் மாறலி, இது எப்படியுமே மாறலி. அப்போ V நேர் V = 1/r. எனவே கோள ஓட்டுக்கு வெளியே எப்படி இருக்க போகுதுன்னா, இப்படி ஒரு மாறல் இருக்கும், தூரத்தோடு இப்படி ஒரு மாறல் இருக்கும். கோள ஓட்டத்துக்கு உள்ளே எப்படி இருக்குமாண்டா, அது பார்ப்போம். இந்த இடம் என்ன சொல்லுதுண்டா, கோள ஓட்டின் மேற்பரப்புக்கு கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய வேலை. அதாவது மேற்பரப்புக்கு வரைஞ்சது தான் இது. கோள ஓட்டின் இப்படி கோளோட வரைஞ்சமண்டா, இப்படி கோளோட போகுதுண்டா, இந்த மேற்பரப்பு வரையப்பட்டது தான் இது. உள்ளுக்கு என்னென்று எங்களுக்கு இதுதான், மையத்திலேருந்து உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு இன்னும் தெரியாது. இனி இந்த தூரம் போக 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 இப்படி வரும் கிராஃப். இனி நாங்கள் பார்க்கணும் கோள ஓட்டுக்கு உள்ளே என்ன நடக்கும்னு. கோள ஓட்டுக்கு உள்ளே எந்த ஏற்றமும் இல்லை. முடிவிலியிலேருந்து பொருளை மேற்பரப்புக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அதே வேலையைத்தான் உள்ளுக்கு கொண்டு வருவதற்கும் செய்ய வேண்டும். கூட வேலையோ குறைவையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், உள்ளுக்கு எந்த ஏற்றமும் இல்லை. இப்போ இந்த மேற்பரப்பை கொண்டு வருவதற்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அதே வேலையைத்தான் உள்ளுக்கு கொண்டு வருவதற்கும் செய்யணும். உள்ளுக்கு வேறு எந்த விசையும் எந்த சக்தியையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அதே மின்னழுத்தம் தான் காணப்படும், அதே வேலை தான் செய்ய வேண்டும்ன்றதால கிடையா அதே நேர்கோட்டில் கிடையா வரும் கிராஃப். இதன்படி பார்த்தோம்னா ஆன்சர் 2. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.